சங்கீதம் 105. பதிமூன்றாவது துதியின் சங்கீதம். தேவனுடைய 42 கிரியைகள். தேவனுடைய மகிமையை துதிக்கும் வாக்கியமாக 105வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய கிருபாசனத்திற்கு முன்பாக வரும்போதெல்லாம் கர்த்தரை புதுப்பாட்டுகளால் பாடி அவரை துதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஜீவராசிகளுக்கும் பொதுவான பராமரிப்புகளை கொடுக்கிறார் என்றும், அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அற்புதமான கிரியைகளை பொதுவாக செய்கிறார் என்றும் 104வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஜீவராசிகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் விசேஷித்த கிருபைகளையும் விசேஷித்த நன்மைகளையும் கொடுக்கிறார் என்பதே 105வது சங்கீதத்தின் முக்கியமான செய்தியாகும். இந்த சங்கீதத்தின் முதல் 11 வசனங்கள் தாவீது ஆசாபுக்கு கொடுத்த வசனங்களாகும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்திலே ஸ்தாபிக்கப்படும் போது இந்த ஸ்தோத்திர வசனங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது 1 நாளாகமம் 16:7. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தேவனை பயபக்தியோடு துதிக்க வேண்டும் என்றும் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்றும் கர்த்தருடைய மகிமையை போற்றி புகழ வேண்டும் என்றும் தாவீது அவர்களுக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக போதிக்கிறார். இந்த சங்கீதத்தின் முன்னுரையிலே இஸ்ரவேல் ஜனத்தாரின் சரித்திரம் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்கள் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்தபோது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரித்தார். தேவன் யோசேப்பை இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஒரு மேய்ப்பராக உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பலுகி பெருகினார்கள். தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது தேவன் அவர்களை பராமரித்தார். கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திலே குடியேற்றினார்.